Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. Today's preparation is aloo matar all-in-one masala. அதாவது வேலை ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கிங் உமன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக மார்னிங் அர்ஜென்ட்டுக்காக நாட் ஒன்லி ஒர்க்கிங் உமன் காத்தால வேலையில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அர்ஜென்ட்டாக சமையல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆல்-இன்-ஒன் மசாலா ஆலு மட்டர் வச்சு ஆல்-இன்-ஒன் மசாலா ஒன்று பண்ணி வச்சிடுறோம். அது வந்து நீங்கள் ஆலு பரோட்டா, மசாலா தோசை, பூரி மசாலா எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் நான் வச்சுருக்கேன் ஆல்-இன்-ஒன் ஆலு மட்டரில் ஆல்-இன்-ஒன் மசாலா இது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆலு பரோட்டாவும் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே தோசைக்கு இட்லி மசாலா இட்லி பண்ணலாம். ஸோ மசாலா குழிப்பணியாரம் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆலு மட்டர் ஆல்-இன்-ஒன் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்: ஆலு, that is potato 4 potatoes big size, and மட்டர் பீஸ், green peas, அதாவது பச்சை பட்டாணி, அது 50 grams, ஜாஸ்தி வைக்கல. ஸோ 50 grams. இது ரெண்டையும் நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 tomatoes பிக் சைஸ், 3 tomatoes. டொமேட்டோ இஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுடலாம். நான் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் வருங்கிறதுனால தான் இந்த டொமேட்டோ 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். 3 tomatoes, 2 பிக் சைஸ் ஆனியன், அண்ட் தனியா பத்தா, அதாவது கொத்தமல்லி தழை, அப்புறம் இஞ்சியையும் பூண்டையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு, ஒரு 10 பூண்டு பல். பூண்டு ஆப்ஷனல். गार्लिक इज ऑप्शनल. जिंजर एंड गार्लिक स्मैश करके रखी हूँ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீர் மிர்ச் பவுடர் போத் ஆர் மிக்ஸ் வித் 1 டேபிள் ஸ்பூன். போத் மிக்ஸ், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஆஃப் ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் எவரெஸ்ட் பாவ்பாஜி மசாலா 1 டீஸ்பூன், எவரெஸ்ட் கிச்சன் கிங் மசாலா 1 டீஸ்பூன், some small quantity of ஹிங் அசஃபெடிட்டா பெருங்காய பொடி, சால்ட் டு டேஸ்ட். அவ்வளோதான். ரொம்ப ஆயில் வந்து கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப 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 கம்மி தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் வந்து நான் வந்து இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். டோட்டலாக இதுக்கு வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் தேவைப்படும். இதில் நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா ஜீரகம். ஃபார் ட்ரெஸ்ஸிங் ஜீரா தடுக்கா லகானே के लिए ஒன்லி ஜீரா. அதாவது தாளிக்கிறதுக்கு ஜீரா மட்டும்தான், வேறு எதுவும் தாளிக்க தேவை கிடையாது. இப்போது இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறோம். இது உருளைக்கிழங்கு வாயுங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறோம். இதில் வெங்காயம் போட்டிருக்கோம், அதனால ஜாஸ்தி பெருங்காயப்பொடி தேவைப்படாது. ஸோ 1 டீஸ்பூன் விட கம்மியாக நீங்கள் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் மசாலா, ஆல்-இன்-ஒன் மசாலா ஆலு மட்டர். ஸோ இப்போ ஆனியனை ஃபஸ்ட்டு போடுறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து இரும்பு இடுப்பு சட்டியில் பண்ணுறதுனால உங்களுக்கு எனக்கு சீக்கிரமாக ஆகிடும். மீதி நான்ஸ்டிக்னாக்கா கொஞ்சம் வந்து சூடு ஏறிடுச்சுன்னா நல்லா செமையாக ஃபாஸ்ட்டாக ஆகிடும் குக். வந்து இரும்பு இடுப்பு சட்டியை பொறுத்த வரைக்கும் அயன்கா தவா இரும்பு இடுப்பு சட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து சூடு ஆறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். சூடு ஆயிடுச்சுன்னா குக் வந்து சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இது பாருங்கள், கலர் மாறி இருக்கு. இப்போது இன்னும் கொஞ்சம் வதக்குறோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கருகவும் விடக்கூடாது, நல்லா வதங்கணும். அவ்வளோதான், நல்லா வதங்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இந்த மசாலாவை வந்து ஒரு 3 நாள் வச்சுக்கலாம் தாராளமாக. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதாவது 3 நாள் வச்சுக்கலாம் தாராளமாக.
தாராளமாக 3 days வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு ஜிஞ்சர் அண்ட் 7 to 8 pieces of garlic. Garlic is optional. ஜிஞ்சர் கார்லிக் போட்டு லைட்டாக ஒரு வதக்குறேன். என்னுடைய வாசனை நல்லா வரும். கார்லிக் மறுபடியும் சொல்கிறேன், கார்லிக் சேர்க்காதவங்க வேண்டாம், இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி ரொம்ப நல்லது. இந்த உருளைக்கிழங்குக்கு நமக்கு வந்து இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துனாக்க இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கேஸ் வந்து நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஸோ இப்போ டொமேட்டோ இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். இஃப் யூ வாண்ட், திஸ் இஸ் ஃபார் டேஸ்ட் ஒன்லி. இது ரொம்ப நல்ல, உங்களுக்கு டொமேட்டோ போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லைட்டு புளிப்பு சுவை இருக்கும். நான் வந்து புளிப்புக்காக இதை எதுவுமே போடலை. சில பேர் வந்து போடுவாங்க இந்த அம்ச்சூர் பவுடர் போடுவாங்க. அம்ச்சூர் பவுடர் வந்து மாங்காய் பொடி, மாங்காய் இது பண்ணி ட்ரை மேங்கோ பவுடர், தட் இஸ் கால்ட் அம்ச்சூர் பவுடர். சில பேர் போடுவாங்க. நான் வந்து எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காததுனால நான் வந்து போடுறதில்ல. சில பேர் வந்து லைம் ஊற்றுவாங்க, லெமன். ஸோ லெமனும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் வச்சுக்கிறதுக்கு வந்து லைம் ஊற்றினாக்க அப்புறமா அதை ரீஹீட் பண்ணுறச்சு ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இதெல்லாம் வந்து டிப்ஸு எடுத்துக்கோங்க. ஸோ லைமை எப்போதுமே நீங்கள் ரீஹீட் பண்ணுற ஐட்டமில் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ரீஹீட் பண்ண ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நாங்கள் நாளைக்கு வரைக்கும் 2 நாள் வச்சுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா லெமனை கொஞ்சமாக எடுத்து தனியாக வேணால் புழிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு லெமன் தேவைன்னா லெமனை வந்து இந்த இதில் புழிஞ்சிடாதீங்க. எந்த ஒரு ஐட்டமுமே லெமனை போட்டுட்டு சுட பண்ணக்கூடாது. லெமனை புழிஞ்சிட்டு சுட பண்ணோம்னாக்க உங்களுக்கு அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இதை நல்லா வந்து மசிக்கணும், நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, பாதி வெந்திருக்கு டொமேட்டோ. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஆல்சோ காஷ்மீர் மிர்ச் பவுடர், போத் ஆல் இன் 1 tablespoon. இது என்னோட ரெட் சில்லி பவுடர் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அதோடு இல்லாமல் நம்ம வந்து பாவ்பாஜி மசாலாவும் சிக்கன் கிங் மசாலாவும் போட போகிறோம். காஷ்மீர் மிர்ச் பவுடரில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு கலருக்காக அழகாக ஒரு கலர் கொடுப்போம், அதனால தான் அதை எடுத்துப்போம். ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே சேர்த்து நான் வந்து உங்களுடைய மிளகா நீங்கள் சாப்பிட்ற கெப்பாசிட்டி, உங்களோட காரத்தோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இப்போது ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி போடுறேன் 1 teaspoon. This looks very good, yummy, tasty. முடிஞ்சிருச்சு. நல்லா வதக்குறோம். இதை நல்லா ஸ்மாஷ் ஆகணும், உருவமே தெரியக்கூடாது. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சூப்பராக இதனுடைய ஸ்மாஷ் பண்ணி அப்புறம் தான் நம்ம இந்த ஆலுவை இதில் போட போகிறோம். ஆலு மட்டர் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான், இது வந்து உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அதை போட்டு கலர போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து கட்டிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் உப்பு போடலை. எண்ணெய் அப்படியே ஊற்றினேன். நான் வந்து 1 tablespoon எண்ணெய் ஊற்றினேன். அது நல்லா கட்டிண்டு வருது. இது கட்டிண்டு வர வரைக்கும் நான் சால்ட்டு போடலை. ஏன்னா சால்ட்டு போட்டால் அந்த இது வந்து நல்லா வேகாது, நல்ல ஒரு இது வராது, நல்லா ஸ்மாஷ் ஆகாது. அதனால தான் தண்ணி விட்டுட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜ், இப்போ எண்ணெய் கட்டிண்டு வர ஸ்டேஜில் இந்த தக்காளி வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக், டொமேட்டோ ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதில் தனியாக உப்பு போடுறேன். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள், செம்மையாக இந்த மாதிரி மசியணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நாழி வதக்கிறோம். இப்போது இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டாச்சு. இப்போது இந்த ஆலு மட்டர் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 பொட்டேட்டோ அண்ட் 50 grams மட்டர், 50 grams மட்டர் அண்ட் 4 டொமேட்டோ. இதுக்கு வேணுங்கிற உப்பு தனியாக போட்டுட்டேன். இதுக்கு மசாலாவுக்கு வேணுங்கிற உப்பு தனியாக போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக. செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுத்து. இப்போ இந்த ஆலு மட்டரை இதில் போட போகிறோம். ஆலு மட்டரை இதில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஆலு மட்டரில்
ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த பாவ் பாஜி மசாலாவை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பாவ் பாஜி மசாலா இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இந்த கிச்சன் கிங் மசாலா கூட போட்டுக்கலாம். இது வந்து கிச்சன் கிங் மசாலா. இது ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த ஆலு மட்டரில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா ரெண்டும் போட்டிருக்கேன். உங்ககிட்ட அதுமாரி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து இதில் போடுறோம். இது இப்போ நல்லா கெட்டிமாக இருக்கும். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா செம்மையாக கெட்டிமாக, ரொம்ப ட்ரையாக நல்லா இருக்கும். இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆலு பரோட்டா பண்ணலாம். அப்புறம் இதை வச்சு சமோசா பண்ணலாம், கச்சோரி பண்ணலாம், ஆலு கச்சோரி, அண்ட் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். எல்லாமே சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஆல் இன் ஒன். இட்லி தோசை மசாலா தோசை பண்ணலாம். ஆல் இன் ஒன் மசாலா. அதனால தான் இதை நான் சொன்னேன் ஆல் இன் ஒன் மசாலான்னு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா பண்ணி வச்சுட்டிங்கனாக்க அது ஒரு 3 days வந்து வீணாகவே போகாது. அதனால தான் இவ்வளோ கெட்டிமாக கிளறும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீ கெட்டிமாக இருக்கோ பாருங்கள், அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அல்வா வாட்டம் அப்படி வருது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், துளி கூட ஒட்டலை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நல்லா கிளறி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா தான் பூரி, ஆலு பரோட்டா, கச்சோரி, ஆலு கச்சோரி, சமோசா, மசாலா தோசை, மசாலா இட்லி, மசாலா குழிப்பணியாரம். ஸோ எத்தனை பண்ணலாம் பாருங்கள். ஒரு மசாலா வச்சுட்டு கோதுமை மாவு ஒன்று பிசைஞ்சு வச்சுட்டிங்கனாக்க அதை வச்சு ஒரு பூரி மசாலா பண்ணலாம், சப்பாத்தி மசாலா பண்ணலாம், அதுக்கப்புறம் பரோட்டா ஆலு பரோட்டா மசாலா பண்ணலாம். மாவு கொஞ்சம் அதனுடைய கலக்கிற இதுதான் வேறு. ஸோ அது நான் வந்து உங்களுக்கு ஆலு பரோட்டா பண்ணி காமிக்கிறேன். இந்த மசாலாவை வச்சு உங்களுக்கு நான் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். ஆலு பரோட்டாவுக்கு என்னென்ன சேர்க்கணும், என்னென்ன போட்டால் நல்லாயிருக்கும், மாவு எந்த பதத்தில் பண்ணணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவிலேயே போட்டாக்க ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் இன் ஒன் ஆலு மட்டர் மசாலா ரெடி. ஸோ அது மேலே இப்போது நல்லா கொத்தமல்லி தழையை தூவிட்டு இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் இதில் ஊற்றிட்டு வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. எல்லாமே பண்ணலாம் இதில். ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், பண்ணி பாருங்கள். நான் ஆஃப் பண்ணிட்டேன், நல்ல கெட்டிமாக வந்துடுச்சு. ஸோ பண்ணி பாருங்கள். கமெண்ட் செஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, bye bye. See you in the next video. Bye. Padmavati Venugopalan. Bye bye.